ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 5. இந்த வீடியோவில் அதில் என்ன பண்ண போகிறோன்னா உள் ஃபார்ம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் மைன் ஷாஃப்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் போய் மைன் ஷாஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எப்படியும் நான் மைன் ஷாஃப்ட்டு இந்த பொசிஷனில் தான் இருக்குன்னு ஜங்க் பேஸில் பார்த்துருந்தேன். ஓகே, அப்படியே அந்த கீழே நோண்டிட்டு போய் அந்த மைன் ஷாஃப்ட்டை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எப்படியோ நான் அந்த மைன் ஷாஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இருங்க, இங்கே இதான் அந்த மைன் ஷாஃப்ட். வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கே ஏன் வெளிச்சமாக இருக்குது? இங்கே மட்டும் ஏன் வெளிச்சமாக இருக்குது? இங்கே எதுவுமே இல்லையே, வெளிச்சமாக இருக்குது தெரில. சரி வாங்க இந்த மைன் ஷாஃப்ட் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இருங்க, எனக்கு இந்த ரயில்வேஸ் தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம இனிமேல் கொஞ்சம் நம்ம அயன் ஃபார்ம்லாம் செய்யணும். அதுக்கு வில்லேஜர்ஸ் தேவை. அவனுங்களை இதில் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணிப்போம். இதையும் ஓகே காய்ஸ், அப்படியே நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அப்படியே அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இது இப்போ இந்த சைடு தான், இங்கே இது ஒரே ஒரு சைடு தான் வழி போகுது. இன்னும் இங்கேயும் மூடிடுச்சு. அப்படின்னா இதான் இந்த மைன் ஷாஃப்ட்டா? இல்லையே, நான் வேறு இதில் தான் பார்த்துருக்கேன். மைன் ஷாஃப்ட் நல்லா பெருசாக இருக்கும். இருங்க, இந்த அயன்லாம் எடுத்து போகணும், தேவைப்படும். இந்த எத்தனை இருக்குது டோட்டலாக? நிறையா இருக்குது கைஸ். இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துப்போம். ஏன் விடணும், தேவைப்படும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில். நம்ம நிறைய அயனில் வச்சு செய்யணும். ஓகே, இப்போ இருங்க, வேறு எங்கேயாச்சும் வழி போதான்னு பார்க்குறேன். இங்கே லேப்பீஸ் இருக்குது. இது இதையும் எடுத்துப்போம். இதுவும் தேவைப்படும். எடுத்தாச்சு. இல்லை இன்னும் இருக்கா? நிறைய லேப்பீஸ் இருக்குது. எப்படியோ அந்த லேப்பீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வேறு ஏதாச்சும் வழி இருக்கா? இல்லை இந்த மைன் ஷாஃப்ட்டே அவ்வளோதானான்னு பார்த்துருவோம். சின்ன மைன் ஷாஃப்டாக இருக்குமோ? ஆனால் ஒரு செஸ்ட்டு போச்சு இருக்குமே. நான் மைன் ஷாஃப்ட் பார்த்துருக்கேன் கைஸ், வீடியோவில் கூட பார்த்துருக்கேன். மைன் ஷாஃப்ட்லாம் நல்லா பெருசாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ஒன்றையும் காணுமே. கொஞ்சோண்டு ரயில்ஸ் கிடச்சிது, அப்புறம் வேறு சில இது கிடச்சிது. என்ன ஒன்றுமே வேறு எதுவும் இல்லையே. இதோ இருங்க, இந்த வழியா இங்கே தான் லாப்பீஸ் எடுத்தோமா? என்னங்க இதோ இங்கேருந்து நான் வந்தேன், அவ்வளோதான். அப்படின்னா எந்த வழியா? வேறு வழியே இல்லையா? அப்படியே மைண்ட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும். ஏங்க இங்கே இருக்குங்க. நினச்சேன் என்ன இவ்வளோலாம் பெருசாக இருக்கும். எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன் ஏற்கனவே. இது எல்லாத்தையும் இங்கே நல்லா பெருசாக இருக்குது. இதோ இதையும் இந்த சைடு இல்லை அங்கே ஒரு வழி இருக்குது. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஒன்றுமே இல்லையா? சரி போங்க, ஒன்றுமே இல்லை. இந்த சைடு சரி வாங்க, இன்னும் நிறைய சைடு அங்கே இருந்துச்சு. அது வழியாகவும் போய் பார்ப்போம். ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு செஸ்ட்டாச்சும் எடுக்காமல் நான் கூட போகிறது மாட்டாங்க. கண்டிப்பாக ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் எடுப்பேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வழி போகுது. இந்த மாதிரி உடச்சி பார்த்தா தான் தெரியுதா? இங்கே தான் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லையா? சரி, அப்போ இந்த வழி என்ன முட்டு சந்தா? ஆமாம். சரி, எனக்கு கோல்லாம் வேணும். டார்ச்சு, ஃபியூவலு எல்லாத்துக்கும் தேவைப்படும் அந்த கோல். ஏன் இப்போ கூட டார்ச் காலி ஆகிடுச்சுன்னா இங்கே இதை வச்சு தான் செய்யணும். எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்படியே எல்லா கோலையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இந்த சைடு போன வழியில் போய் பார்ப்போம். அயனுக்கு போகிற வழியிலே. சரி, இங்கே இது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிப்போம். அதில் வேறு நிறைய பிக்காக்ஸ் கொண்டு வந்தேன். தேவைப்படும் இந்த மாதிரி தேவைப்படும்னு நினச்சேன். என்கிட்ட ஒரே ஒரு அயன் பிக்காக்ஸ் இருக்குது. டைமண்டுக்காக இல்லை கோல்டு அதுக்காக வச்சு. இங்கே என்னங்க அடியில் கேவா? எல்லாம் மைன் ஷாஃப்ட்டோட கண்டினியூஷனாக இருக்காருங்க. இந்த மைன் பண்ணிட்டு அப்படியே பார்ப்போம். இங்கே மைன் ஷாஃப்ட்டில் நிறைய ஸ்பைடர் ஸ்பேனர் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மைன் ஷாஃப்ட்டு இந்த இது அந்த கேவுன்னு நினைக்கிறேன். கேவு தான் இந்த சைடு தான் மைன் ஷாஃப்ட்டு போல். இதோ இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஸ்பைடர் சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க.
கண்டிப்பாக ஏதோ ஸ்பேனர் இருக்குன்னு மட்டும் தோணுது. அது என்ன, அது அங்கே ஸ்பைடர் வெப்பாக இருக்குது, லாவாவும் இருக்குது. அந்த சைடே போவாங்க, லாவாலாம் இருக்குது. இங்கே இந்த சைடு போனாலும் லாவா. ஓ, அதே லாவா தானா? ஓகே ஓகே ஓகே. இந்த ரயில்வேஸை தான் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி, அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. சரி, வேறு ஏதாச்சும் வழி போய் ஏதாச்சும் செஸ்ட்டு இது இருக்கான்னு அப்படியே பார்ப்போம். இந்த சைடு தானே வந்தோம், எந்த சைடு வந்தோம்? இந்த சைடு போயிட்டோம். எனக்கு தெரியும், இங்கே தான் இந்த டேர்ட்லாம் இருந்துச்சுல. சரி, இப்படியே போய் பார்ப்போம். எங்கே இப்படி ஸ்பைடர் சத்தம் கேட்குது? இங்கே தான் எங்கேயோ ஸ்பைடர் இருக்குது. ஓ, இது அந்த லேப் சத்தம். ஓ, இதான் நான் மெயின் பண்ணி இந்த இடத்துக்கு. ஓகே ஓகே, இருங்க. இந்த வழியாக போய் இங்கே அப்படியே கீழே இந்த சைடு போனோமா? போயிட்டோம். இப்போ இங்கே கீழே தானே போகணும், இல்லை? அப்போ இங்கே ஐயோ பிளாக்கை வச்சு அப்படியே மேலே போகணும்னு இருக்குங்க. ஐயோ, என்னடா அப்படி இருக்குது? உடைக்கணும், ஸ்டோன் உடைக்கணும். என்பிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இருங்க, இந்த இங்கே ஒரு டார்ச். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா மைன் ஷாஃப்ட்டு? இன்னும் ஒரு செஸ்ட்டு கூட இல்லை. ஐயா, இங்கே ஒரு மைன் ஷாஃப்ட்டு இருங்க. அதை அப்போ உடச்சி போகிற மாதிரி இது இருக்குமோ? உடச்சா இன்னும் பெருசாக இங்கே கீழே இருக்குங்க. நான் கூட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சேன். இந்த சைடு கேவு தான் போகுது, இந்த சைடு போகணும். நம்ம வந்து மெயின் ஷாஃப்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். எங்கே கோல்டுங்க எடுத்துப்போம். ஒன்று எத்தனை இருக்குது? 3ஆ? இல்லை 5 இருக்குது. 5ஆ? ஆமாம், 5 தான். 5 கோல்டு. சரி, இங்கே கேவா? மறுபடியும் கேவு போய் அங்கே கரெக்டாக டார்ச் வைக்கிற இடத்துல கோல்டு இருங்க. இங்கே ஒரு டார்ச் வச்சுட்டு உடைப்போம். நான் கண்ணு தெரியாது. இப்போ 1 தானா? இல்லை 2, இல்லை 3. 2ம் கிடையாது. 3 தான் வரலாம். அடுத்தது இப்போ கேவு தானா? இருங்க, அந்த மெயின் ஷாஃப்ட்டு. அதான் அந்த மெயின் ஷாஃப்ட்டு முடிஞ்சிடுச்சா? அவ்வளோதானா? என்னங்க ஒரு செஸ்ட்டை கூட காணோம். ஐயா, நல்லா செஸ்ட் இருக்கும், அது இருக்கும், கோல்டன் ஆப்பிள் தான் இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் கிடைக்கும். நாங்கள் கடைசியில் ஒன்றும் கிடைக்கல. அங்கே கொஞ்சம் அயனை நினச்சி கீழே விழுந்துட்டேன். சரி, இருங்க, கீழே விழுந்தேன்னா இப்போ என்னாச்சு? இங்கே அப்படியே மேலே போவோம். ஓகே கைஸ், இந்த மெயின் ஷாஃப்ட் அவ்வளோதான் தான் நினைக்கிறேன். நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் இப்போ வந்து இந்த மைன் ஷாஃப்ட் எப்படியோ இது பண்ணிட்டு மைன் ஷாஃப்ட் வந்துட்டோமா? இப்போ வந்து நான் வந்து உல் ஃபார்ம் செய்யலான் இருந்தேன். ஆனால் அதுக்கு ஆக்சுவலி ஏதோ நெதர் அதுக்கு வந்து அப்சர்வர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஏதோ நெதரில் கிடைக்கிறதோ ஒரு பொருள் அதை செய்கிறதுக்கு தேவைப்படுதான். ஸோ அதுக்காக ஒரு எண்டு போர்ட்டலுங்க அப்போ நெதர் போர்ட்டல் செய்யணும். அப்போ ஆனால் அதை செய்யணுன்னா ஸோ நான் வந்து ஒரு நெதர் போர்ட்டல் கட்டிடலான்னு யோசிக்கிறேன். அதுக்கு இப்போதைக்கும் ரீஇண்ட் போர்ட்டலேருந்து எடுத்தது கொஞ்சம், அதுலேருந்து அப்படி ஒரு 5 இது இருக்குது, 5 அப்சீடியனு. அடுத்தது கொஞ்சம் பக்கெட் நான் முன்னாடியே நிறையா செஞ்சு வச்சுட்டேன். என்கிட்ட நிறையா அயன் இருந்துச்சா, அதை வச்சு ஒரு எத்தனை பக்கெட்டு, ஒரு 8 பக்கெட்டு செஞ்சு வச்சுட்டேன். நமக்கு வந்து ஒரு போர்ட்டல் செய்யணுன்னா அதுக்கு வந்து எவ்வளோ தேவை? 12ன்னு நினைக்கிறேன். 12 தேவைப்படுது. என்கிட்ட 5 இருக்கா, இன்னும் 7 தேவை. ஸோ லாவா மேலே தண்ணி மேலே லாவா ஊற்றுனா ஒரு அப்சீடியன் கிடைக்கும். இதே மாதிரி நான் போய் நம்ம பக்கத்தில் எங்கேயோ ஒரு லாவா இது இருந்துச்சு, லாவா பூல், அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியோ இந்த லாவா பூல் இதோ இங்கே தான் இருக்குது. நம்ம ஸ்பேன் பாயிண்ட்டு இங்கே தான் ஸ்பேன் ஆனப்போ இங்கே பார்த்தேன். இதோ இப்போ நம்மளோட எல்லா பக்கெட்லேயும் லாவாவை பிடிச்சிப்போம். ஆனால் அன்லிமிட்டட் லாவா ஃபார்ம் செய்ய முடியும், எனக்கு தெரியாது அதை பற்றிலாம். எல்லா பக்கெட்லேயும் லாவா பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வச்சு அப்சீடியனில் தண்ணி மேலே ஊற்றினா வந்துடுமா? அதை வச்சு அப்சீடியன் செஞ்சுக்கிட்டு அதை டைமண்ட் பிக்காக்ஸில் தான் நம்ம வெயிட் பண்ண முடியும். வேலை முன்னாடியே இப்போ கேவ மைனிங் பண்ணப்போ செஞ்சு வச்சேன். சரி, அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் வீடு இருக்குது. இதோ வீட்டுக்கே வந்தாச்சு கைஸ். இதோ இங்கே தான்
இதோ இப்போ இப்போ இங்கே தானே இங்கேயோ தண்ணி இருக்கும் பக்கத்துலேயே. அங்கே இந்த லாவா பக்கெட் எல்லாத்தையும் ஊற்றி இருங்க இருட்ட போதா தூங்கிட்டு அப்படியே டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அந்த இடம் இதான் இடம். வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதோ அங்கே பாருங்கள், அங்கே தான் வீடு இருக்குது தெரியுதா? இல்லை அது இப்போ தெரியாது, எனக்கு கொஞ்சம் மேலமாக இருக்குது. ஏதோ இங்கே தான் இது மேலே போய் தண்ணி ஊற்றுல ஒரு அப்சிடியன் கிடைக்கும். என்ன கிடைக்க முடியாது இல்லை, என்ன இது கிடையாது. வந்துடுச்சு. இப்படி ஊற்றணுமா? ஐயோ என்ன வர மாட்டேங்குதே. ஐயோ ஒழுங்காகவே ஊற்றிட்டு வர முடியலையே. ஐயோ அதுவும் சரி. ஐயோ சரி அதை அப்படியே அப்சிடியனாக மாற்றிட்டு நான் அப்படியே சமைக்க பண்ணுறேன். இது எல்லாத்தையும் அப்சிடியனாக மாற்றிட்டு. ஓகே கைஸ், இது அப்படியே அது எல்லாத்தையும் அப்படியே அப்சிடியனாக மாற்றிட்டேன். இதை அப்படியே மெயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கே நெதர் போர்ட்டலில் கட்டலாம்? இங்கே கட்டுவோம் வீட்டு பக்கத்துலேயே. இருங்க முதல்ல இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டா. இப்போ முதல்ல இங்கே வேணாம், இங்கே அந்த சைடு போய் கட்டுவோம். இங்கே கட்டுவோம். இந்த சைடு அந்த சைடு யூனிஃபார்ம் கட்டுறதுக்கு வச்சுருக்கேன். இதோ இங்கே கட்டுவோம். இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இங்கே 3 வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு. அப்படியே அதை கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இது அப்படியே கட்டியாச்சு. இப்போ இதில் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்து நெருப்பு வச்சா போதும். இருங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்படியே போர்ட்டல் செஞ்சாச்சு. இப்போ போய் எங்கே ஸ்பேன் ஆகிறோன்னு பார்த்துட்டேன். அந்த ராக் மட்டும் ஒன்றும் தேவை. ஏதோ ஒயிட் கலரில் நெதர், அது பேர் தெரில சரியா, அது நெதர் வாட்ஸு சரியா எனக்கு பேர் தெரியல. சரிங்களா வச்சுக்கோங்க. லோட் ஆகுதா? பில்டிங் டெரெயின் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுது. அந்த பிளாக்கை மட்டும் எடுத்துகிட்டு உள்ஃபார்ம் செய்யணும். இங்கே ஸ்பேன் ஆகும்போது இங்கே வேறு பிக்லினே ஆகணும்னு இருப்பாங்களே, அடிப்பானுங்க. எந்த பயாமியில் ஸ்பேன் ஆகிறோன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த மாதிரி ஒரு பயாமியா? ஐயோ இங்கே இந்த பயாமியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பயாமியில் தான் அடியில் வேணும்னா தான் ஏன்ஷியன்ட் பீஸ் கிடைக்க நிறையா சான்ஸ் இருக்கும். இருங்க எங்கே அந்த ராக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அங்கேயும் வேர்ப்டு ஃபாரஸ்ட்டும் இருக்குங்க, வேறு லெவல். சரி இருங்க அந்த ராக்கை மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வாங்க அப்படியே உள் ஃபார்ம் செய்வோம். நான் அந்த அப்சர்வர்லாம் எடுத்துகிட்டேன். உனக்கு தான் ஃபார்ம் செய்யணும், வெயிட் பண்ணி. நீ தான் எனக்கு தேவைப்படுவேன், நீ எனக்கு தேவைப்படுவ. இதான் நமக்கு தேவையான இப்போதைக்கு பொருள். இதை தான் இப்போதைக்கு தேவைப்படும். ஆனால் இவ்வளோ கிளாஸ் தேவைப்படாது, 6 தான் தேவைப்படும். நான் தான் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருங்க அதை எல்லாத்தையும் எடுத்து இன்வென்டரியில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு மொத்தம் எடுத்து போடுறாட்டுன்னு ஃபார்ம் செய்யணும். ஒர்க் ஆகுன்னு நம்புகிறேன். இருங்க ஃபார்மை மட்டும் எங்கே இதோ இங்கே கட்டுவோம். இங்கே கட்டுவோமா? இதான் நல்ல இடமா இருக்கு. இங்கே எப்படியே கட்டுவோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து டிஸ்பென்சர் வைக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கீழே இங்கே ஒன்று தோண்டிட்டு இங்கே அடியிலையும் ஒரு தோண்டணும். அடியில் தோண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் அப்சர்வர் ஒன்று எடுத்து இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் எங்கடா அந்த ரெட் ஸ்டோனு? ஐயோ ஷியர்ஸு இன்னும் எடுக்க முடியல. எடுத்தாச்சு. என்னங்க லேக் ஆகுதா? ஓகே கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகே இதை வச்சாச்சா? அடுத்தது இதை வேணால் மூடிக்கோங்க. ஓகே அடுத்தது இப்போ வந்து சரிங்க. அடுத்தது இப்போ வந்து கிளாஸாக வைக்கணும். இங்கே 1 2 3 2 தான் 1 2 ஐயோ 1 2 இப்படி வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து ஏதாச்சும் பிளாக் வச்சு இப்படி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்தது இங்கே வந்துக்கணும். இங்கே ஒரு 3 பிளாக் தள்ளி இப்படியே தோண்டிக்கலாம். என்கிட்ட தான் ஷவல் இருக்குல்ல, ஹெல்த்தில் இருக்குது. இங்கே அப்படியே ஸ்டெப்ஸு மாதிரி நான் தேவையான அங்கே வச்சுக்கலாம். இருங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு எங்கேயே வச்சிடுறேன். அதெல்லாம் உடைக்க தேவையில்லை. இருங்க இங்கே உடைக்கணும். அடுத்தது இங்கே ஒன்று
அடுத்தது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அடுத்தது இங்கே அப்படியே நேராக போகணும். 2 பிளாக்கு தானே. இப்போ மேலே நோண்டுக்கா. ஓகே, தப்பு. இந்த சைடு இதுக்கு முன்னாடி பிளாக்கு கரெக்டாக இங்கே. ஐயோ, என்ன இங்கே உடஞ்சிருச்சு. இந்த இடம் மேலே அந்த இடம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இதாகுதா. சரி இருங்க, பேசாம இதை அப்படியே வச்சுக்குவோம், அப்போ பிரச்சனை ஆகாதுல்ல. ஐயோ, இது இங்கே இருக்கா? இங்கே இங்கே இந்த பிளாக் வந்து அதுக்காக தான் வந்துடும். இதாகக்கூடாது. இந்த பிளாக் இப்படியாவது இருக்கட்டும். இது கிடையாது. இருட்ட போதா? ஆமாங்க. ஏங்க இதை மட்டும் இங்கே உடச்சிடுவோம். ஐயோ, நான் எங்கே தேவையில்லாம உடைக்கிறேன். ஐயோ, தப்புலாம் செஞ்சேன். விடுங்க. ஏதோ இப்போ செஞ்சாச்சா? சரி, முதல்ல தூங்கிடுவோம். ஜாம்பீஸ்லாம் சத்தம் இருக்குது. ஜாம்பீஸ்லாம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போய் தூங்குவோம். அதான் முதல்ல தூங்கியாச்சு. ஸ்லீப்பிங் டு திஸ் நைட். அப்பாடி எழுந்திரிச்சாச்சா? முதல்ல உள் ஃபார்ம் செய்ய ஆரம்பிப்போம். இதை மூடிட்டு எங்கே ஃபார்ம் வரும்? இங்கே ஐயோ, திசை ஆப்போ. இங்கே தான் இங்கே நான் செய்யணும். கொஞ்சம் கரெக்டாக இங்கே தோண்டிட்டிங்களா? கரெக்டாக இங்கே கீழே இருங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸை, இங்கே கொஞ்சம் ரூம் மாதிரி அப்படியே இங்கே சைடு ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்படி வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னன்றீங்களா? அடுத்தது இங்கே வந்து ஒரு ஹூப்பர் இருக்குது. இருங்க, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டுங்க இங்கே இருக்குது. ஐயோ, இது வேறு ரெக்கார்டிங் வேறு தொலைப்படுது. கரெக்டாக இந்த பிளாக்கு வைக்கணும். கரெக்டாக செஸ்ட்டு இருங்க, மேலே போய்க்கிறேன். போயிட்டு இங்கே கரெக்டாக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஹூப்பர் கரெக்டாக இதில் கனெக்ட் ஆகணும். அது வேணா இருங்க, ஒரு செகண்ட் செக் பண்ணிப்போம். ஹூப்பரில் இந்த பொருள் அப்படி போட்டால் செஸ்ட்டுக்கு வரலையே. ஹூப்பர்லேயே இருக்குது. அப்போ நான் தப்பாக பண்ணிடுவேன். இருங்க, ஹூப்பரை ஒழுங்காக கனெக்ட் பண்ணணும். என்ன மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் இப்போ கனெக்ட் ஆகிருக்கா? ஐயோ, மேலே வேறு உடைக்கணும் முடியாது. இருங்க, இதை உடச்சிட்டு செய்யணும். உடச்சிட்டோமா? ஆடு நீ தான் வெயிட் பண்ண அங்கேயே இரு. என்ன வச்சு தான் ஃபார்ம் செய்ய போகிறேன். எனக்கு புது ஃபார்ம் தான். இருங்க, இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து அப்படியே ட்ரா பண்ணுவோம். ஐயோ, ஹூப்பரில் ட்ரா பண்ணுறா. ஹூப்பரில் ட்ரா பண்ணு இண்டியா. ஜஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. வரட்டும். வந்துட்டு பொறுமையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கரெக்டாக ஹூப்பரில் நீங்கள் இருக்குல்ல, ஸோ அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படின்னா இப்போ கரெக்டாக ஆகிடுச்சா? இப்போ கரெக்டாக இங்கே வந்து குனிஞ்சிக்கிட்டு இப்படி ஒரு ரயில், அது மேலே ஒரு ஹூப்பர் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அடுத்தது இங்கே ஒரே ஒரு ஷீப்பை மட்டும் கொண்டு வந்தால் போதும். இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி அழகாக இருக்கட்டும். இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு ஷீப் போயிருங்க. அதுக்கு முதல்ல இங்கே ஒரு டெம்பரரி பிளாக் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்கிட்ட வீட்டு இருக்குமான்னு தெரில. சரிங்க, வீட்டை எடுத்துகிட்டு அந்த ஆடை அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த ஆடை அப்படியே உள்ளார பண்ணுறேன். எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீட்டே இல்லைங்க. அதான் ஃபார்ம் இருக்குல்ல, அதை மறந்துட்டு நான் போய் வீட்டிலலாம் போய் வெட்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, எங்களை போய்ட்டு இங்கே இருக்குது. இதிலேருந்து ஒரே ஒன்று மட்டும் அடிச்சுப்போம். ஒன்று அடித்தா 2 சீடு இருக்குது. அது மாதிரி திருப்பி ஒரு நட்டு வச்சுருவோம். வைக்க முடியல, ஏன் முடியல? வச்சு அவ்வளோதான். இப்போ இதுக்கு இருங்க, நம்ம ஆடுங்க. அந்த ஆடு இங்கே இருக்குது. ஆடு வா அப்பா, எப்படி ஓடுது இருங்க. எனக்கு தெரிஞ்சு தப்பாக பண்ணிட்டேனா? சரி இருங்க, மறுபடியும் கரெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து ரெட் ஸ்டோன் வச்சோம்ல, இது ஆக்சுவலி இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இங்கே வைக்கணும். அதான் பண்ண தப்பு. ஓகே, இதை முடிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம ஆக்சுவலி என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா,
அவங்க செஸ்ட்டை வைக்கிறதுல தான் ஆக்சுவலி. நீங்கள் முதல்ல உடச்சிப்போம். ஐயோ எங்கே எனக்கு இதுக்குள்ளார போயிடுச்சுமா. இதை உடச்சா செஸ்ட்டுக்குள்ளார இருக்கும். இப்போ இதெல்லாம் நிமிஷம் இப்போ இந்த செஸ்ட்டையும் உடச்சிருக்குப்போம். இல்லை செஸ்ட்டை உடைக்க தேவையில்லை, செஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இது பண்ணிட்டு ஹூப்பரை இங்கே வச்சுட்டோமா. ஹூப்பர் மேலே ரயில் வைக்கணும், ரயில் மேலே இந்த இது வைக்கணும். நம்ம ஹூப்பர் மைன் கார்ட் வித்து ஹூப்பர் வைக்கணும். வச்சா கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏதோ அங்கே ஒரு பிளாக் இருக்குல்ல, இருங்க அதை மட்டும் போய்து. ஐயோ இருங்க அதை மட்டும் மூடிடுவோம் எப்படியாச்சும். ஐயோ கீழே மூடக்கூடாது, தேவையில்லை. இல்லை அது பிரச்சனை இல்லை, மூடினாலும். இருங்க இப்போ அந்த ஆடை கூப்பிடுவோம். ஆடு டக்குனு வா, இங்கே வா. ஐயோ இந்த சைடு இங்கே வா. ஐயோ இருங்க இங்கே ஒரு பேக் மட்டும் வைப்போம். ஆடு இப்போ வா, அதில் உருவே. உருவ மாட்டேங்கிற. என்னங்க உருவ மாட்டேங்குது. ஐயோ இருங்க எவ்வளோ மாட்டேங்குது. சரி எப்படியாச்சும் கொண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியாவது இதை உள்ளார கொண்டு வந்தாச்சு. இதுதான் இப்போ இதான் உள்ஃபார்ம் ரெடி. அது அப்படியே அந்த கீழே இருக்கிற கீழே கரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கீழே இங்கே உள்ளே கலெக்ட் ஆகும். இல்லை ஐயோ இங்கே ஷியர்ஸ் வைக்கணும், அதை மறந்துட்டேன். இங்கே ஷியர்ஸ் வைக்கணும். வைக்க முடியல. வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இங்கே உள்ளே இது கலெக்ட் ஆகும். இங்கே வரல இல்லை, ஹூப்பரில் இல்லை. எங்கே எங்கே சாப்பிடல. என்னங்காச்சு எனக்கு கிடைக்குது. ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுவோம். அங்கே வைக்கணுங்க கரெக்டாக. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதே கரெக்டுங்களா. ஓகே அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறமா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், டாட்டா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.